வணக்கம். இன்றைய முக்கிய மற்றும் 22ஆம் கல்வியாண்டுக்கான நீட் அல்லாத இளநிலை தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் முறையை இன்று முதல் தொடங்கியது. மாணவர்கள் விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 31ஆம் தேதி இறுதி நாளாகும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரியில் 2021 மற்றும் 22ஆம் கல்வியாண்டுக்கான நீட் அல்லாத இளநிலை தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை மற்றும் அறிவியல், வணிகம் மற்றும் நுண்கலைகள் படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் முறையை கல்வித்துறை வளாகத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சேர்க்கைகள் இன்று முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், ஆகஸ்ட் 31ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாளாகும் என்றும் கூறிய அவர், மாணவர்கள் www.centakpuducherry.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். மேலும் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை நீட் தேர்வு நடந்த பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறிய அவர், கொரோனா காரணமான சென்டாக் விண்ணப்பத்திற்கு கட்டணம் இலவசம் என்றும், மொத்தமுள்ள 8167 இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவித்தார். மேலும் சென்டாக் தொடர்பாக சந்தேகங்களுக்கு www.centakpuducherry.com என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்றும், கர்நாடகத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவது தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். நீட் இன்னும் நடைபெறாது இருக்கின்ற காரணத்தினால் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை நீட் தேர்வு நடந்த பிறகு அதற்கான அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும். இதன் மூலமாக கடந்த காலங்களில் இந்த சென்டாக்கில் அவர்கள் தங்களுடைய மனுவை செலுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தது. நம்முடைய புதுவை அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவரோடு கலந்து இன்றைக்கு கொரோனா தொற்று இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப கட்டணம் இல்லாமல் இலவசமாக மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப படிவத்தை அவர்கள் சென்டாக் கமிட்டிக்கு அவர்கள் மனுவை விண்ணப்பிக்க முடியும். இதன் மூலமாக மொத்தம் 8167 இடங்கள் இதன் மூலமாக நம்முடைய மாணவ மாணவிகள் பயன்பெற முடியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பு கிட்டத்தட்ட 4260, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 4260 இடங்களும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோர்ஸுக்கு 3907 இடங்களும் இதன் மூலமாக அரசின் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 113 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 67 நபர்களுக்கும், காரைக்காலில் 12 நபர்களுக்கும், மாஹேவில் 34 நபர்களுக்கும் என மொத்தம் 113 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநிலத்தில் 944 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,19,355 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,22,102 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வருகிற 26ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். அன்று துணை சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என பேட்டி. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், வருகிற 26ஆம் தேதி புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாகவும், இந்த கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது என்றும், அன்று காலை 9:30 மணி அளவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரை நிகழ்த்த உள்ளதாக தெரிவித்தார். அதன் பிறகு துணை சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அன்று மாலையே அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடக்கும் எனவும், இதில் பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்தும், சட்டப்பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என இறுதி செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை வருகின்ற 26ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் மேதகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையோடு துவங்க இருக்கின்றது.
அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மேதகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உரையாற்றி பின்பு அன்று மாலை சட்டப்பேரவை துணைத் தலைவர் தேர்வு நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினமே அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டப்பேரவை எத்தனை நாள் நடைபெறும் என்பதையும் நிதிநிலை அறிக்கை என்றைக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை பற்றியும் முடிவு செய்து இந்த மாத இறுதிக்குள் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கின்றோம். அதற்கான ஒப்புதல் கடிதம் தற்பொழுது வந்துள்ளது. புதுச்சேரிக்கான நிதிநிலை ரூபாய் 10,100 கோடி மத்திய அரசிடம் மாண்புமிகு முதல்வர்கள் கோரியுள்ளார். அது அனுமதி கிடைத்தவுடன் பட்ஜெட் தாக்கல் தேதி முடிவு செய்யப்படும். வந்துடும், அதுக்குள்ளே வந்துடும். 23ஆம் தேதி மாண்புமிகு புதுவை முதல்வர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களையும் மத்திய நிதி அமைச்சர் அவர்களையும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்திக்க உள்ளார். 9 அதில் ஒன்றும் மாற்றே கிடையாது. புதிய சட்டப்பேரவை வளாகமானது வருகின்ற செப்டம்பர் மாதம் 9 அதற்கான ஆயத்த பணிகளை துவக்கியுள்ளோம். அதற்கான இறுதிக்கட்ட பணி விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த மத்திய அரசு கேட்ட சில வழிமுறைகளை இப்போது தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஓவிய தந்தை ஜெகநாதன் 111வது பிறந்த நாளை ஒட்டி ஆர்ட்லேண்ட் கலைமயம் சார்பில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியை அமைச்சர் சந்திர பிரியங்கா துவங்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை ஓவிய தந்தை என போற்றப்படும் ஓவியர் ஜெகநாதன் 111வது பிறந்த நாளை ஒட்டி ஆர்ட்லேண்ட் கலைமயம் சார்பில் ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. 16 ஓவியர்கள் இணைந்து பல்வேறு ஓவிய படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இவ்விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு துவக்கி வைத்து ஓவியங்களை பார்வையிட்டார். பின்னர் ஆர்ட்லேண்ட் வெள்ளி விழா மலரை வெளியிட்டு 4 ஓவியர்களுக்கு ஆர்ட்லேண்ட் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், பத்மஸ்ரீ முனுசாமி, ஓவியர் சரவணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்ன
வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர்கள் வீரமாமுனிவர் பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்து மேலும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி வளாகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீரமாமுனிவர் பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றாதே. முயற்சி அவங்களுக்கு வலியுறுத்துது. அவங்க தேவைன்றது இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க வர முடியாதவங்க இருக்கிறாங்க. அவங்க கையெழுத்து போலாம், எல்லாருமே போலாம். நீங்க வீரமாமுனிவர் மாணவர்கள் நாங்கள் இந்த பள்ளியில் படித்து இந்த பள்ளியை அடிப்படையாக கொண்டு பல சமூக நலத்திட்டங்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பள்ளியை மாற்ற நாங்கள் முழுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். இந்த பள்ளியை மாற்றக்கூடாது என்று எங்களுக்கு முழுமையான கருத்தாக 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற பிட் இந்தியா விடுதலை விழிப்புணர்வு ஓட்டத்தினை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் துவங்கி வைத்தார். இந்திய நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பிட் இந்தியா விடுதலை ஓட்டம் என்ற மாணவர்கள் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இந்த வகையில் புதுச்சேரியில் அரசு சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடல் முன்பு தொடங்கிய பிட் இந்தியா விடுதலை ஓட்டத்தினை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் 75 விளையாட்டு வீரர்கள் தேசிய கொடிகளுடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஓட்டத்தை மேற்கொண்டனர். அரசு செயலர்கள், அலுவலர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நேரு யுவகேந்திரா சார்பில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை எதிரே விடுதலை விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. அதனையும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். நேரு யுவகேந்திரா இளையோர்கள், மாணவர்கள் பலர் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரமுகர் பிரதீஷ் இருதயராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுவை பிரதேச காங்கிரஸ் பிரமுகர் திரு பிரதீஷ் இருதயராஜ் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி இன்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புனித ஜென்மார்க்கினி பேராலய பங்கு தந்தை அருட்திரு அல்போன்ஸ் சந்தானம் அவர்களின் ஆசி பெற்று பின்பு தனது இல்லத்தில் இலவசமாக அடுப்புடன் கூடிய தள்ளு வண்டியை பயனாளிக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், திமுக அமைப்பாளர் சிவகுமார், காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், மூத்த வழங்கறிஞர் மருதுபாண்டி, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆறுமுகம், ராஜ்மோகன், ஜெரால்ட், ஏஐசிசி உறுப்பினர் இளையராஜா, ராஜ்பவன், தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள் சார்லஸ், நல்ல ஆரோக்கியசாமி, அலன், சகாயம் மற்றும் ராமு தமிழ் சாமி, தேங்காய் திட்டு சோழன், ஈரம் அறக்கட்டளை ஏசுதாஸ், சாலமன் ஜோசப் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் பெண் குழந்தைகளின் பாலியல் வன்கொடுமையில் இருந்து மீட்டெடுத்து சமுதாய சீர்கேடுகளை மாற்றி பெண் குழந்தைகளை பாதுகாப்பு முயற்சியில் அனைவரையும் பாதுகாப்போடு நடந்து கொள்ள ஷால் அணிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் கடற்கரை சாலையில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சமுதாய சீர்கேடுகளில் இருந்து மீட்டெடுப்போம் என்ற முயற்சியில் புதுச்சேரி கடற்கரையில் காந்தி சிலை அருகில் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா தலைமையில் வளரும் இளம் பருவ பெண் குழந்தைகளுக்கும் மகளிருக்கும் சுற்றுலா பயணியாக புதுச்சேரிக்கு வருகை தரும் பெண்களிடமும்
பெண் குழந்தைகளின் பாலியல் வன்கொடுமையில் இருந்து மீட்டெடுக்க சமுதாய சீர்கேடுகளை மாற்றி அமைத்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பு முயற்சியில் அனைவரும் பாதுகாப்போடு நடந்து கொள்ள ஷால் அணிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துரை ஆறுமுகம், அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி, மாற்றுத்திறனாளி சிறப்பு குழந்தைகள் முதியோர் காப்பகம் நிறுவனர் திருமதி சகாய மேரி ரிஷா அம்மா, அறக்கட்டளை நிறுவனர் ஜான் பீட்டர், பல சமூக அமைப்புகளுடன் இவ்விழிப்புணர்வு நடைபெற்றது. இவ்விழிப்புணர்வில் 20க்கும் மேற்பட்டவர்கள் ஷால் அணிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி, துரை ஆறுமுகம் ஐயா, அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா பேசுகிறேன். இன்று புதுச்சேரி கடற்கரை பகுதியில் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அவர்களும், துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி அவர்களும், இன்னைக்கு வெளி மாநிலத்திலேருந்து வர பெண்கள் சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லை உள்ளூரில் இருக்கின்ற சில சகோதரிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு அரைகுறை ஆடைகளால் இங்கே வந்து கடற்கரை சாலையில் வந்து வராங்க. இது வந்து சில ஆண்களுக்கு வந்து இது தவறான கண்ணோட்டமாகவும் இருக்குது. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நிறைய இடம் நடுறதுக்கு இது ஒரு காரணமும் கூட. அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது போல அரைகுறை ஆடைகளோடு இங்கே வருகின்ற மகளிர்களுக்கு அந்த ஷால் அணிந்து அவர்களுக்கு உடைகள் எதுக்காக நம்ம வந்து போடுறோம், நம்ம இந்த கலாச்சார சீர்கேடை வந்து நம்ம காப்பாற்றணும். நம்ம ஒரு வயதுக்கு மேலே போகும்போது அந்த அன்னை என்ற அந்த ஸ்தானத்தை அடையும் போது அது வந்து மதிப்புக்குரியதாக இருக்கணும். பாலியல் வன்கொடுமைகள் வந்து குறையணும் என்பதற்காக இவர்கள் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.